எந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு உதவி பண்ணல. எந்த கவர்மெண்ட் குடுத்துக்கிறாங்க வீடு அர்த்தமே இல்லை, அப்படியே ஓய்வுது தண்ணி. 4 நாள் ஆயிடுச்சு சாப்பாடு இல்லாத கோயில். இங்கதான் முதல் இந்த சாப்பாடு கொடுக்கறது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரோஸ்டர்ஸின் சார்பாக நிவார் புயலில் பாதிக்கப்பட்ட நரிக்குறவர்களுக்கு வந்து 230 சாப்பாடு திருவள்ளம் பகுதியில் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நாங்கள் லாலாப்பேட்டை தாண்டி போயிட்டுருக்கோம். ட்ரஸ்ட்டில் இருக்கிற சகோதரர்களும் என் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம இப்போ திருவள்ளம் பிரிட்ஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கோம். நம்ம கூட வந்த சகோதரர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. இந்த 6 பேர் தான் நம்ம இன்றைக்கி ஃபுட்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முள்புதாராக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல வந்து நரிக்குறவர்கள் வந்து குடியிருக்கிறாங்க. அந்த ஏரியாவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், பக்கத்தில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். மழை காலத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. நம்மளோட சகோதரர்கள் வந்து அவங்களோட கதவை தட்டுறதுக்காக போகிறாங்க. பாருங்கள், இவ்வளோ சின்ன இடத்துல இந்த மழை காலத்தில் கூட இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது கூட யாருக்கும் தெரியாது. இதுதான் அவங்களோட குடிசைங்க, அவங்களோட வீடு எல்லாம் இதுதான். இந்த மாதிரி ஸ்லம் ஏரியாலெல்லாம் எப்படி இருப்பாங்க இவங்க. எவ்வளோ பேர் குழந்தைங்க இருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். பக்கத்தில் எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். குழந்தைங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அங்கே பாருங்கள், ஒரு பையன் ஓடியாடுறான். அவனோட வழிபாதையே பாருங்கள் எப்படி இருக்குது. 2 நாளாக நீங்கள் இருக்கீங்கள, இந்த மாதிரி மழை நிவார் புயல்னால நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பக்கத்துலேயே இவ்வளோ தண்ணி இருக்குது. கஷ்டப்பட்டு தான் சாகுறோம். அந்த 2 மாதம் 3 மாதம் இந்த கொரோனா போனது அப்போ வந்து இந்த இப்போ 8 மாதம் 7 மாதம் ஆகுதும்மா. அப்படிதான் சாப்பாடு. குழந்தைங்கள்லாம் இந்த மழையிலலாம் எப்படி வச்சுட்டு இருக்கீங்க? அப்படி தானே கிடக்குறோம்மா, என்ன பண்ணுறது, இப்படி தான் கிடக்குறோம். அப்படிங்களா? வேலைக்கு எங்கேயும் போக முடியாது? வேலைக்கு கூட போகிறதில்ல. அல்ல வண்டிங்க எல்லாம் அப்படியே நிப்பாட்டிக்கிறாங்க. பாவம் பயணிச்சு வாங்கிட்டு இப்போ ஆளுக்கு ஒரு 50,000 40,000 30,000 20,000 வாங்கி பயணிச்சு வியாபாரத்துக்கு போகிறாங்க. பாவம் கடன் கட்டுறாங்கம்மா. எல்லாம் கடன் கட்டிட்டு எல்லாம் அங்கங்கே தொழிலுக்கு அங்கங்கே பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதும்மா, அங்கங்கே தொழில் அங்கங்கே பண்ணுறாங்க. அப்படிதான் இல்லை, 100 ரூபாய் 50 ரூபாய் அந்த பெட்ரோலுக்கு தான் சரியாகி போடுது. அப்படிங்களா? இந்த அரிசி பருப்பெல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி கிடைக்குது? எதுவுமே இல்லைம்மா, எதுவுமே கிடைக்கிறது இல்லைம்மா. இப்போதான் இந்த 4 மாசமா 5 மாசம் ஆயிடுச்சு. அப்படியா? சரிம்மா. மாசமே இல்லை, என்ன பண்றது. அப்படிங்களா? வீடு வாசல் இல்லைம்மா, அந்த எதனா இடம் கூட இல்லைம்மா. இந்த வாரத்தில் வந்து அவசரப்படுறோம், கஷ்டப்படுறோம். பிள்ளைங்குட்டியோட அல்ல தண்ணி வசதி கூட இல்லைம்மா, ஒரு கரண்ட் வசதி கூட இல்லை. இங்க இருந்து 15 வருஷம் ஆகுது. இங்க வந்து 5 வருஷமா இங்கே தான் கீரோம். அப்படிங்களா? 5 வருஷமா கீரோம்மா, எதுவுமே வசதி இல்லைம்மா, என்ன பண்றது. சரிங்க. சரிங்கம்மா. பாருங்க, நம்ம திருவள்ளத்தில் பொன்னை கூட்டுரோட்டில் கொடுத்துட்டு இப்போ வந்து ஈபி கூட்டுரோட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். சகோதரர்கள்லாம் நம்ம கூட வந்துட்டு இருக்காங்க. இந்த வழியை பாருங்க, இந்த மாதிரி கஷ்டமான ஏரியாவில் எப்படி குடியிருப்பாங்க எல்லாரும். ஃப்ரெண்ட்ஸ், ஈபி கூட்டுரோட்டில் மாந்தாங்கல்ன்ற ஒரு ஊரில் வந்து இவங்க இருக்காங்க. இவங்களும் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம வர வழியில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கரடுமுரடான ஒரு ரோட்டில் தான் இவங்க இருக்காங்க. இதுதான் அவங்களோட வீடு. இவங்களும் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எல்லாம் வந்துச்சுல்ல அங்கிள்,
அது புயல் மழை வந்தப்போ இந்த இடத்துல எப்படி இருந்தீங்க நீங்க? என்ன சொல்றேன், இந்த குயில் மேல வந்துதான் ஒரு குடிசையில தூக்கி நான் மொத்தம் பேர் ஒரு குடிசையில இருக்குது, 4 குடிசையில 5 குடிசையில இருக்குது. யாரு வந்து பாக்கல, இன்னும் யாரு வந்து பாக்கல. எப்படி சத்தானோ அப்போ மனு எவ்வளவு மனு கொடுத்தோம். இங்கதான் முதல் இந்த சாப்பாடு கொடுக்கறது. இன்னும் யாரு வந்து பாக்கல, சத்தாங்களா போயிச்சாங்களா அப்படின்னு யாரும் வந்து பாக்கல. சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கல, யாரும் கொடுக்கல. இதுதான் முதல்ல சாப்பாடு. நீங்க எடுத்தாந்து கொடுத்தது சாப்பாடு இதேதான். அப்படிங்களா? கோயில் காத்துல யாரும் எட்டி வந்து பார்க்கல, எந்த தலைவரும் பார்க்கல. பாத்தீங்களா, எந்த தலைவர்களும் பார்க்கல, எந்த ஊர்ல இருந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீசரும் வந்து பார்க்கல. இதான் பாருங்க, சத்தாங்களா போயிச்சாங்களா ஏறந்தாங்கல கிராமல வந்து அங்க வந்து கூட பார்க்கல. இவ்வளவு கிட்ட இருந்து இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல. மனு மேல மனு எடுத்து கொடுத்திருக்கிற மனு வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் வீடு வாசல் இல்ல, கோயில் காத்துல அடிக்குது. எந்த மக்கள் கவர்மெண்ட் நடவடிக்கை நாங்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் அங்கே சாப்பாடு இல்லாத அழிகிறாங்க, தண்ணி இல்லாத அழிகிறாங்க. எந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு உதவி பண்ணல, எந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு யாரும் பார்க்கல. சாப்பாடு தண்ணி இல்லாத இந்த கோயில் காத்துல வந்து வீடு வாசலால் வீந்து பிடிச்சி குழந்தைய தூக்கி பசங்கள்ல ஒன்று தண்ணியில கம்பெனியில போய் ஓடி போய் கம்பெனியில வீந்தோம். கம்பெனியில 3 நாள் சாப்பாடு இல்லாத, 3 நாள் கடிஞ்சி சாப்பாடு தண்ணி இல்லாத ஜோப்டியால வீந்து பிடிச்சி கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை. இந்த ஜோப்டியால வெள்ளமா அடிச்சுட்டு போயிடுச்சு. எங்களுக்கு நடவடிக்கை கவர்மெண்ட் சீக்கிரமா நடவடிக்கை எடுக்கணும். எங்கள் மக்கள் வீடு வாசல் கட்டி கொடுத்தே ஆக்கணும். எங்க மக்களுக்கு இப்படி அறியா வைக்குது. எங்க மக்களுக்கு நீதி தர்மம் உங்க பெரியாருக்கு சின்னாருக்கு காட்டுறக்கு பெரியாருக்கு நாங்க வணக்கம் சொல்றோம். எங்களுக்கு சீக்கிரமா எங்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வீடு வாசல் கட்டி கொடுக்கணும். எங்க மக்கள்கள் இந்த காத்து மழையில வீடு மானத்துல சாப்பிடுறோம். இந்த மக்கள்கள் சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்லாத 3 நாள் ஆயிடுச்சு, 4 நாள் ஆயிடுச்சு சாப்பாடு இல்லாத குழந்தைங்க. 3 நாள் ஆயிடுச்சு சாப்பாடு துண்டுறதுக்கு. இந்த குழந்தைங்க தண்ணி இல்லாத, சாப்பாடு இல்லாத, இந்த காத்து மழையில அடிச்சுக்கணும் போய் எப்படி கம்பெனியில போய் வீந்தோம். சீக்கிரம் எங்க கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கல. சீக்கிரமே எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். உங்களுக்கு வணக்கமா சொல்றோம். எங்களுக்கு நடவடிக்கை, பெரிய அதிகாரிக்கு வணக்கம், கலெக்டருக்கு வணக்கமா சொல்றோம், மினிஸ்டருக்கு வணக்கமா சொல்றோம். எங்களுக்கு சீக்கிரமா வீடு வாசல் கட்டி எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் சார். மக்களுங்களை தண்ணியில காத்துல மழையில அடிச்சுக்கிட்டு போகுது சார். சாப்பாடு இல்லாத 4 நாளா சாப்பாடு இல்லாத கடிஞ்சு இருந்தோம். எந்த கவர்மெண்ட் எங்களுக்கு யாரும் நடுக்க வருது பார்க்கல. எங்களுக்கு 4 நாள் யாரும் பார்க்கல. எந்த கவர்மெண்ட் வருகல. 3 நாள் சாப்பாடு இல்லாத குழந்தை குட்டிங்க சத்தி கிடைச்சோம். யாரும் வந்து பார்க்கல சார். எந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு உதவி பார்க்கல. சரிங்கம்மா, கண்டிப்பா நல்ல செய்தியா வரும். சரிங்களா, சாப்பாடு வந்து உங்களுக்கு தேவையான டைம்ல நாங்க எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம். சரிங்களா, கவலைப்படாதீங்க. சரிங்களா, இங்க பாருங்க, ரோஸ் ட்ரஸ்டோட செக்ரட்டரிக்கு எல்லாரும் நன்றி தெரிவிக்கிறாங்க. பாருங்க, அவர் தான் இந்த ரோஸ் ட்ரஸ்ட் உணவே உயிரோட லீடரும் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் வந்து அவங்க நன்றி சொல்றாங்க. அந்த காட்சியை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ இது பண்றாங்கன்றத இங்க இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸும் ஒவ்வொரு வாலண்டியர்ஸும் நாங்கள் வந்து பார்த்து அது கூட அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு அவங்களுக்கு வந்து உணவை வந்து நாங்கள் அளிக்கிறோம். மாட்டி வச்சு பாவம் லபலப கத்துது பாரு. என்ன சொயில் காத்து, உலகத்தில் இல்லாத காத்து அது அடிச்சது. அதுல சாவுமோ போய்க்குமோ தெரியல. அந்த இடத்துக்கு வந்து அங்கே சாப்பாடு கொடுத்து அனுப்புனாங்களா? நம்ம தொகுதியில சாப்பாடு யாரும் கொடுக்கல. நாங்க வந்து கொடுக்கறதுக்கு அப்புறம் நாங்க அந்த இடத்துல கொடுக்கணும் போயிட்டு அந்த சரிங்க. ரொம்ப நன்றி ஐயா. இப்போ வந்து நம்ம அடுத்தபடியாக சுகர் மில் பக்கத்தில் இருக்கிற ஆரிமுத்து மோட்ரு அப்படின்ற இடத்துல வந்து கரிக்குறவர்கள் வந்து குடியிருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அங்கேயும் சுமார் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர் இருக்காங்க. எப்படியோ ஒரு 50 குடும்பம் கிட்ட இருக்குவாங்க. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்கள், இதுதான் அவங்க குடியிருக்கிற வீடு. இதெல்லாம் கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடு. பாருங்க, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சர்ச் இருக்கு. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, சரியா இல்லையா? நீங்க கவர்மெண்ட் பெரிய அதிகாரிக்காரங்கள் எங்க ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுங்கப்பா. நாங்க குருவிக்கார ஐயா. ஆமாம் ஐயா, ஏதோ மணி ஊசி கித்தி துண்டுறது கூட பொய்ப்பு கதி இல்லை. எங்களுக்கு ஊர் விட்டு ஊர் போகிறது கூட பயமாக்கிது ஐயா.
எல்லை விட்டு எல்லை போய் சுற்றி வரது கூட பயமாக்கிது. ஏதோ கொரோனா வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும் பயமாக்கிது. பட்டிக்கிறோம், ரொம்ப கஷ்டம். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. தண்ணி தான் இந்த பம்பு தண்ணிக்கு, இது உப்பு தண்ணி. அதான் மழை ஜோனி அடிச்சாங்க. குழந்தைங்க ராத்திரி எல்லாம் 2-3 நாளா சாப்பாடு இல்லாத, சாப்பாடு அடுப்பும் இல்லாத. தண்ணி வசதி உப்பு தண்ணி தான் கிடைக்குது. உப்பு தண்ணி ஆத்து தண்ணி உப்பு தண்ணி தான் வருது ஐயா. கொயா தண்ணி வரல சரியா, கொயா போடல. தாங்கி கட்டு சாப்பாடு ஆகணும். இது நல்லா எப்படி ஒரு நாள் மஞ்சள் வீடெல்லாம் அப்படியே ஓய்வுது தண்ணி. இந்த குழந்தைங்க எல்லாம் அதுவே சாப்பிடுறாங்க, அதே குடிக்கிறாங்க. உடம்பு சரியில்லாத போகுதுங்களா குழந்தைங்க? ஆபரேஷன் 2 ஆபரேஷன் பண்ண வந்துடுது, வாயில இந்த நாக்குல புண்ணுங்க வந்துடுது. ஓ அப்படி தண்ணியெல்லாம் தண்ணியை குடிச்சு சரிங்க. அப்படியே ஒரு எதுவும் இல்லை ஐயா. எதனா பெரிய எதனா கொடுக்குறாங்களே, அது வீடு கட்டி குடுத்துக்கிறாங்க. வீடு அர்த்தமே இல்லை, அப்படியே ஓய்வுது தண்ணி ஓய்வுது. விளையாண்டு பாரு வீட்டுள்ள நீங்க வீடியோ குடிங்க. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இவங்களுக்கு போதுமான தரமற்ற ஒரு வீடை வந்து இவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. வெளியே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல விதமாக இருந்தாலும் உள்ள மழை காலம் பார்க்கும்போது ரொம்ப ஒழுகுதுங்களாம், தண்ணி எல்லாம் உள்ளே போயிடுதுன்ட்டு சொல்கிறாங்க. அவங்களோட வீடுங்களை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா இருக்காப்பா சாப்பாடு? சூப்பராக இருக்கா? வாரம் கொடுத்தா வாங்கிப்பீங்களா? வாரம் எடுத்துகிட்டு வரோம். பாருங்க, திருவள்ளம் பகுதியில் இருக்கிற பிரிட்ஜு கீழே இருக்கிற சில நரிக்குறவர்களுக்கு தான் நம்ம இங்கே சாப்பாடு கொடுக்கலான்னு வந்திருக்கோம். நம்மளோட தோழர்கள் வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து ஒரு 230 சாப்பாடு வந்து ஏழப்பட்ட நரிக்குறவர்களுக்கு நம்ம கொடுத்தோம். நம்ம கூட வந்த சகோதர சகோதரிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கெல்லாம் உங்ககிட்ட ஒரு தேங்க் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 230 சாப்பாடு கொடுத்துருக்கோம். அதுவும் தேடி தேடி போய் இல்லாதவங்க தேடி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி வாரம் பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு ஊக்கமாக இருக்கு. எங்களுக்கு இல்லாதவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட்டை எங்களுக்கும் தாங்க. ஏன்னா அவங்களும் அவங்களுடைய சப்போர்ட்டை தான் எதிர்பார்க்குறாங்க. தயவு செஞ்சு யாராருக்கெல்லாம் முடியுமோ எல்லாரும் வரைக்கும் நாங்கள் கொடுத்தது எடுத்தோம் பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு மேலே நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நாங்கள் அடுத்தபடியாக சில இது வரைக்கும் நாங்கள் கொடுத்தது கோயில் குழம்பு தான் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும். பட் நாங்கள் இப்போ கொடுத்தது வந்து கிடைக்காதவங்களுக்கு ஃபுட்டே அவங்க அந்தளவுக்கு சாப்பிடாத ஒரு மக்கள்கிட்ட தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த அளவில் எங்களுக்கு கொஞ்சம் மனசில் சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு இப்போதைக்கு வந்து நாங்கள் நிறைய குரல் கொடுத்துருக்கோம். மொத்தம் 230 ஃபுட்டு கொடுத்துருக்கோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. நன்றி. வணக்கம், நான் வந்து கேமராமேனு. எல்லா இடத்துக்கும் போய் நிறைய தண்ணிங்களோ எல்லா இடத்துக்கும் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் இதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து எப்பவுமே நான் வந்து ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ. இந்த மாதிரி எங்கேயும் எடுத்ததில்லை நான். அந்த இடத்துல வந்து நடக்கவே முடியாது. அந்த இடத்துலலாம் போய் அவங்க எப்படி இருக்காங்கன்னே தெரியல. போயிட்டு வீடியோ எடுத்துட்டு பார்க்கணும், சாப்பாடு கொடுத்துட்டு. ஆனால் எப்படி தான் இருக்காங்கன்னு எங்களுக்கும் யாருக்கும் தெரியல. ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்து 3 மாதம் ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதே வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ள தண்ணி வந்து அந்தளவுக்கு சாப்பாடு கூட வழியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த 3 மாதமாக எங்களுக்கு தெரியாத ஒரு இது வந்து இப்போது இந்த ஃப்ளட்டு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். இது வரைக்கும் 1200 சாப்பாடு கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே நாங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். நீங்கள் கொஞ்சம் விஷ் பண்ணுங்கள், எங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உறுப்பினர்கள் எல்லாம் நம்மளோட அனுபவத்தை பகிர்ந்துக்கினாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் ட்ரஸ்ட்டோட செயலாளர் செக்ரட்டரி வந்து தன்னோட அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்குவார். அனைவருக்கும் வணக்கம். நான் ரோஸ் ட்ரஸ்டின் செயலர் என் ஷாம் பேசுகிறேன்.
நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் சாப்பாடுக்காக எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நாங்கள் வந்து சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டவங்களை பார்த்துருக்கோம். ஆனால் ஏங்கி கஷ்டப்படுறதுலாம் முதல் முறை பார்க்குறோம். நாங்கள் இந்த சாப்பாடு உணவே உயர்ந்த ப்ராஜெக்ட் தொடங்கி 3 மாதமாக கொடுத்துன்னு இருக்கோம். இது 1000 பேர் சாப்பாடு கொடுத்துருக்குறோம். எத்தனை பேர் கொடுத்துருக்குறோம், எவ்வளோ இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஆனால் அது எதிர்பார்த்து ஏக்கத்தோடு கூட பார்த்து கொடுத்தது பார்த்தா இது எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது. ஏன்னா முட்டி அளவு தண்ணி ஆழத்தில் வந்து நடந்துட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்கே நாங்கள் வருத்தம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இங்கே புரிஞ்சுருக்கோம். ஆனால் அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க வாழ்வாதாரமே அங்கே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதும் ரொம்ப மனசு கஷ்டமாகுது. இன்றைக்கி நாங்கள் அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தது வந்து நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், எனக்கும் எங்கள் டீம் பசங்க எல்லாருக்குமே ஒரு மோட்டிவாக இருக்குது. என்னென்னா இன்னும் கூட அதிகமாக கொடுக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு அதிகமாச்சே தவிர கண்டிப்பாக குறைஞ்ச மாதிரியே எங்களுக்கு தெரியல. நாங்களும் இன்னும் நிறைய கொடுக்கணும் ஆசைப்படுறோம். அதனால் கொஞ்சம் தயவுசெய்து எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிங்க. மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள். நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. உங்களால் உதவி நீங்கள் பக்கம் அக்கா இருக்கிற இல்லாத படத்துக்கு போய் பார்த்து பேசி கொடுங்க. அதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணான்னு தோணுச்சா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்கள் அக்கௌண்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களால் ஆன உதவியை தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட செக்ரட்டரி சார் வந்து தன்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கினாரு. அதே மாதிரி உங்களோட அனுபவத்தை இதே மாதிரி நீங்கள் எதாவது சாப்பாடு கொடுத்துருந்தீங்கனாலோ அந்த மாதிரி அனுபவத்தை நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம நிறைய இடத்துக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து எங்கள் மனசில் வந்து நிறைய ஒரு ஆழமாக விதைச்சிருக்கு. அதாவது முடியும் வரை முயற்சி செய்வோம், நம்மால் முடியும் வரை அல்ல நாம் நினைக்கிற, அதாவது சாப்பாட்டுக்கான கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுன்ற ஒரு காரியத்தை நம்ம நிறைவேற்ற வரைக்கும் நாங்கள் முயற்சி செஞ்சுட்டு தான் இருப்போம். நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் மழை அறியாது. போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே